விப்ரோ நிறுவனம் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா சுமார் 15,000 கோடி ரூபாய செலவு செய்ய போறாங்க. ஆனா அவங்க சான் பிரான்சிஸ்கோல எந்த ஒரு புதிய ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனத்தையும் வாங்க போறதில்ல. ம். அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். கண்டிப்பா. அவங்க தங்களுக்கான ஒரு பிரம்மாண்டமான புதிய குளோபல் கேம்பஸையும் கட்ட போறதில்ல. மாறாக அவங்க தங்களையே வாங்கிக்க போறாங்க. ஆமாம், சந்தையில இருக்கிற தங்களோட சொந்த பங்குகளையே அவங்க மீண்டும் வாங்க போறாங்க. சரியா சொன்னீங்க. இது ஒரு மிகப்பெரிய நகர்வு. இந்த ஆழ்ந்த தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷலான தேடல் இது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற நிதி அறிக்கை, தரவுகள், அப்புறம் ரிசர்ச் குறிப்புகளை எல்லாம் வச்சு விப்ரோவோட இந்த பிரம்மாண்டமான ஷேர் பைபேக், அதாவது பங்கு திரும்ப பெறும் உத்தியோட பின்னணியில் இருக்கிற ரகசியங்களை நாம உடைக்க போறோம். ஆமா. மேலோட்டமா பாக்கும்போது இது ஏதோ விலை சரிஞ்ச பங்குகளுக்கு முட்டு கொடுக்கிற ஒரு சாதாரண விஷயம் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய கேபிட்டல் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது மூலதன ஒதுக்கீட்டு உத்தி ஒளிஞ்சிருக்கு இல்லையா? துல்லியமா சொன்னீங்க. அது உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட முக்கிய நோக்கம். சரி, இதை நாம கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம். இந்த 15,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சாதாரண தொகை கிடையாது. இந்த எண்களை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். ஒரு பங்குக்கு 250 ரூபாய் அப்படிங்கிற விலையில பங்குகளை திரும்ப பெற விப்ரோ ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ம். இது சுமார் 60 கோடி பங்குகளை உள்ளடக்கியது. அதாவது நிறுவனத்தோட மொத்த பெய்டப் கேபிட்டல்னு சொல்ற செலுத்தப்பட்ட மூலதனத்துல இது 5.7%. 5.7%. இது ஒரு சின்ன பைபேக் கிடையாது. இந்திய கார்ப்பரேட் வரலாற்றுல, குறிப்பா விப்ரோவோட வரலாற்றிலேயே இது மிகப்பெரிய பைபேக். ஆமா, இது ரொம்பவே ஆக்ரெசிவான ஒரு மூலதன ஒதுக்கீட்டு அறிக்கைன்னே சொல்லலாம். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு நிறுவனம் தங்களோட சொந்த லிமிடெட் எடிஷன் பொருட்களை திரும்ப வாங்கி மார்க்கெட்ல அதோட டிமாண்ட அதிகரிக்கிற மாதிரி இதை நாம ஒப்பிடலாம். ஆனா அந்த 15,000 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு அவங்க தாராளமா ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் கம்பெனியோ இல்ல ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் கம்பெனியோ வாங்கியிருக்கலாமே. அது நிறைய முதலீட்டாளர்கள் கேட்கிற ஒரு நியாயமான கேள்விதான். அப்ப தங்களோட சொந்த பங்குகளையே வாங்குறாங்கன்னா நிர்வாகத்துக்கிட்ட நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான எந்த புது ஐடியாவும் இல்ல. அதனாலதான் பணத்தை இப்படி திருப்பி கொடுக்கறாங்கன்னா சந்தேகப்படக்கூடாதா? இது உண்மையிலேயே அவங்க பலத்தோட வெளிப்பாடா இல்ல வளைச்சு நின்னு போச்சு அப்படிங்கிறதுக்கான ஒப்புதலா? இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இத நாம ஒரு முதிர்ச்சி அடைந்த ஐடி நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட் கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கணும். இது வளர்ச்சி தேக்கம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒப்புதல் கிடையாது. மாறாக இது அவங்க பழத்தோட வெளிப்பாடு. பலத்தோட வெளிப்பாடா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது ஒரு தொழில்நுட்ப நிறுவனம் ஆரம்ப கட்டத்துல இருக்கும்போது தனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ரூபாயையும் திரும்ப பிசினஸ்லயே தான் போடுவாங்க. ஆனா விப்ரோ மாதிரி ஒரு மாபெரும் நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை அடைஞ்ச பிறகு அவங்க உருவாக்குற அபரிமிதமான பணப்புழக்கத்தை, அதாவது அந்த கேஷ் ஜெனரேஷனை எல்லாத்தையும் புது பிசினஸ்ல மட்டுமே முதலீடு செய்ய முடியாது. ஏன் முடியாது? டெய்லி புதுசு புதுசா டெக்னாலஜி வந்துகிட்டே தானே இருக்கு. அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமே. பண்ணலாம் தான். ஆனா தேவையில்லாம அதிக விலை கொடுத்து தவறான கம்பெனிகளை வாங்குறது பங்குதாரர்களோட மதிப்பை, அதாவது ஷேர் ஹோல்டர் வேல்யூவை முற்றிலுமா அழிச்சிடும். ஐடி துறையில பல பெரிய M&A, அதாவது கையகப்படுத்துதல்கள் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. ஓ, கலாச்சார ரீதியான முரண்பாடுகள், அப்புறம் டெக்னாலஜி ஒருங்கிணைப்புல வர்ற சிக்கல்கள்னு நிறைய இருக்கு. கரெக்ட். ஆமா. அதுக்காக அந்த பணத்தை சும்மா பேலன்ஸ் ஷீட்லயே வச்சுக்கவும் முடியாது. அப்படி வச்சிருந்தா அது நிறுவனத்தோட லாப வரம்ப கீழே இழுக்கும். அதனால ரொம்ப திட்டமிட்ட முறையில அந்த உபரி பணத்தை முதலீட்டாளர்களுக்கே திருப்பி அளிக்கிறது தான் சிறந்த மூலதன ஒதுக்கீடு. சரி, அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எங்க கிட்ட வலுவான பணப்புழக்கம் இருக்கு அப்படிங்கறத மார்க்கெட்டுக்கு ஆணித்தரமா உணர்த்துற ஒரு சிக்னல் தான் இது, அப்படிதானே? துல்லியமா. இது மார்க்கெட் அழுத்தத்துக்கான ஒரு அவசர தற்காப்பு நகர்வு கிடையாது. ரொம்ப தெளிவா எடுக்கப்பட்ட முடிவு. சரி, அவங்க கிட்ட உபரி பணம் இருக்கு அப்படிங்கறது புரியுது. அதை பொறுப்பா கையாளுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. பங்குகளை திரும்ப வாங்கி ரத்து செய்யும்போது நிறுவனத்தோட மொத்த பங்குகளோட எண்ணிக்கை குறையுது இல்லையா? ஆமா, ஈக்விட்டி பேஸ் சுருங்குது. இத நான் ஒரு பீட்சா கூட ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன். இப்ப பீட்சாவோட அளவை அப்படியே வச்சுக்கிட்டு அதை சாப்பிடுற ஆட்களோட எண்ணிக்கையை குறைச்சா ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற துண்டோட அளவு பெருசா இருக்கும் அல்லவா? ரொம்ப அருமையான உதாரணம். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, விப்ரோவோட சமீபத்திய வருவாய் வளர்ச்சி அந்த அளவுக்கு ஒன்றும் பிரமாதமா இல்ல. அப்போ ஆர்கானிக் வளர்ச்சி இல்லாத குறைய மறைக்கிறதுக்காக தங்களோட இபிஎஸ், அதாவது ஒரு பங்குக்கான வருவாய், அப்புறம் ROE எண்களை செயற்கையா உயர்த்தி காட்டுற ஒரு ஃபினான்ஷியல் மேஜிக் தானே அந்த பைபேக். நீங்க நேராவே விஷயத்துக்கு வந்துட்டீங்க.
இபிஎஸ் மற்றும் ஆர்ஓஇ மேம்பாடு அப்படிங்கிறது கணித அடிப்படையிலான ஒரு உண்மைதான். பங்குகளின் எண்ணிக்கை சுருங்கும்போது லாபம் அதே அளவுல இருந்தாலும் ஒரு பங்குக்கான வருவாய் அதிகரிக்கும். இது தானா நடக்கிற விஷயம். அது சாதாரண மேக்ஸ் தான். ஆனா இத வெறும் ஃபினான்ஷியல் மேஜிக்னு ஒதுக்க முடியாது. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தாதான் உண்மை புரியும். ஒரு நிறுவனத்தோட ஆர்ஓஐ, அதாவது பங்குகளின் மீதான வருவாய் அப்படிங்கிறது முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அளவுகோல். கண்டிப்பா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்ப விப்ரோவோட கையில பல ஆயிரம் கோடிகள் சும்மா பேங்க்ல கிடக்குன்னு வச்சுப்போம். அந்த பணத்துக்கு பேங்க் ஒரு 5 அல்லது 6% வட்டியத்தான் கொடுக்கும். ஆனா விப்ரோவோட பிரதான ஐடி பிசினஸ் 20%க்கும் அதிகமான லாபத்தை ஈட்டி தருது. ஓஹோ, அப்போ அந்த சும்மா இருக்கிற உபரி பணம் ஒட்டுமொத்த நிறுவனத்தோட லாப விகிதத்தையும், அதாவது ஆவரேஜையும் குறைக்குதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. அந்த பணம் ஒரு கேஷ் டிராகாக செயல்படுது. அந்த பணத்தை வெளியேற்றுவதன் மூலமா நிறுவனத்தோட ஆர்ஓஐ அதோட உண்மையான பலத்தை பிரதிபலிக்க தொடங்குது. இது எண்களை ஏமாத்துற வேலை கிடையாது, எண்களை சுத்தப்படுத்துற வேலை. வாவ், எண்களை சுத்தப்படுத்துற வேலை. நல்ல வார்த்தை பிரயோகம். எல்லா முதிர்ச்சி அடைந்த நிறுவனங்களும் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தேவையில்லாத கம்பெனிகளை வாங்குறதை விட பணத்தை முதலீட்டாளர்களுக்கே திருப்பி கொடுக்கறது தான் அவங்களோட நீண்டகால பாலிசி. புரிகிறது. அப்ப விப்ரோ ஏன் பைபேக் செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கான லாஜிக் இப்போ ரொம்ப தெளிவா விளங்கிடுச்சு. ஆனா அவங்க இப்படி செய்யறாங்க அப்படிங்கிறதுல தான் பெரிய சூட்சுமம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அந்த மெக்கானிக்ஸ் ரொம்ப முக்கியம். இப்ப நான் ஒரு ஆர்வமுள்ள முதலீட்டாளரா மாறி ஒரு கேள்வி கேட்கிறேன். விப்ரோ ஓபன் மார்க்கெட், அதாவது திறந்த வெளி சந்தைக்கு பதிலா டெண்டர் ஆஃபர் வழியே தேர்ந்தெடுத்திருக்காங்க. மார்க்கெட்ல சத்தம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா பங்குகளை வாங்குறத விட்டுட்டு ஏன் வெளிப்படையா 250 ரூபான்னு ஒரு விலையை அறிவிச்சு டெண்டர் விடணும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புது. ஓபன் மார்க்கெட்ல வாங்குறது நிறுவனத்துக்கு வசதியானது தான். ஏன்னா விலை குறையும் போது கம்மியான விலையில அவங்க வாங்கிக்குவாங்க. ஆமா, மார்க்கெட்ல கிடைக்கிற விலைக்கு வாங்கினா நிறுவனத்துக்கு லாபம் தானே, மலிவா முடிஞ்சிருக்குமே. நிறுவனத்துக்கு லாபம்தான், ஆனா முதலீட்டாளர்களுக்கு அதுல பெரிய நிச்சயமற்ற தன்மை இருக்கு. ஓபன் மார்க்கெட் பைபேக் பொதுவா ஒரு 6 மாசம் வரைக்கும் நடக்கும். இந்த விலைக்கு மிகாமல் வாங்கோன்னு தான் நிறுவனம் சொல்லுவாங்க. முதலீட்டாளர்களுக்கு இதுல எந்த உறுதியும் கிடையாது. அதாவது நான் விற்கும்போது என்ன விலை கிடைக்கும்னு எனக்கு துல்லியமா தெரியாது. ஆமா, ஆனா டெண்டர் ஆஃபர் அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒப்பந்தம். நாங்க 250 ரூபாய்க்கு வாங்குவோன்னு நிறுவனம் ஒரு நிலையான விலையை முன்வைக்கிறாங்க. இது சிறு முதலீட்டாளர்களுக்கும் சரி, பெரிய நிறுவன முதலீட்டாளர்களுக்கும் சரி ஒரு வெளிப்படையான லாப வாய்ப்பை கொடுக்குது. இந்த அறிவிப்பு வந்தப்போ மார்க்கெட்ல விப்ரோவோட பங்கு விலை எதை விட ரொம்ப கம்மியா தானே இருந்துச்சு. கரெக்ட். சுமார் 19% பிரீமியத்துல அவங்க இதை அறிவிச்சாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்க பங்குகளோட உள்ளார்ந்த மதிப்பு, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ, தற்போதைய சந்தை விலையை விட அதிகம்னு நாங்க முழுமையா நம்புறோம்னு நிர்வாகம் மார்க்கெட்டுக்கு கொடுக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் இது. இது ஒரு பிரீமியம் எக்ஸிட் விண்டோ. ஒரு முதலீட்டாளரோட பார்வையில இந்த 19% பிரீமியம் லாபம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. சந்தையில பல மாசம் காத்திருந்து ஒரு பங்கு இந்த அளவுக்கு உயர்றத பார்க்கறத விட உடனடியா இந்த டெண்டர் ஆஃபர்ல என் பங்குகளை வித்துட்டு லாபத்தோட வெளியே வந்துடலாமேன்னு நானு நினைப்பேன். நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற நிதர்சனத்தை நாம இங்க பேசணும். இதுல இருக்கிற சிக்கல் எனக்கு தெரியும். நான் டெண்டர் ஆஃபர்ல எனக்கு சொந்தமான எல்லா பங்குகளையும் அப்படியே வித்துட்ட முடியாது இல்லையா? அந்த அக்செப்டன்ஸ் ரேஷியோ, அதாவது ஏற்பு விகிதம்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முதலீட்டாளர்களோட உடனடி லாப கனவுல அது எப்படி மண்ணை அள்ளி போடுது? மண்ணை அள்ளி போடுதுன்னு சொல்ல முடியாது, ஆனா நிதர்சனத்தை புரிய வைக்குதுன்னு சொல்லலாம். பல புது முதலீட்டாளர்கள் என்ன தப்பு கணக்கு போடுறாங்கன்னா, தன்னிடம் 100 பங்குகள் இருந்தா அந்த 100 பங்குகளையும் நிறுவனம் 250 ரூபாய்க்கு அப்படியே வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா செபி விதிமுறைகள் அப்படி வேலை செய்யறதில்ல. ஆமா, சிறு முதலீட்டாளர்களுக்குன்னு ஒரு தனி ஒதுக்கீடு இருக்கு. கரெக்ட். பைபேக்ல 15% ஒதுக்கீடு கட்டாயமா சிறு முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படணும். சிறு முதலீட்டாளர்கள்னா 2 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான மதிப்புள்ள பங்குகளை வச்சிருக்கிறவங்க, சரிதானே? ஆமா, ஆனா இங்க சிக்கல் என்னன்னா, இந்த 19% பிரீமியம் லாபத்தை பார்த்த உடனே அந்த சிறு முதலீட்டாளர்கள் பிரிவில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லாருமே தங்களோட பங்குகளை விற்க முன் வருவாங்க. இதனால விப்ரோ வாங்குறத அறிவிச்ச 60 கோடி பங்குகளுக்கான அளவை விட பல மடங்கு அதிகமான பங்குகள் விற்பனைக்கு வரும். ஓ, இதத்தான் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோமா? துல்லியமா. அளவுக்கு அதிகமா வரவேற்பு இருக்கும்போது நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில மட்டுமே பங்குகளை வாங்குவாங்க. இதத்தான் அக்செப்டன்ஸ் ரேஷியோன்னு சொல்றோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா,
உதாரணமா அக்செப்டன்ஸ் ரேஷியோ 30%ன்னு வச்சுப்போம். நீங்க 100 பங்குகளை விற்க நினைச்சாலும் விப்ரோ 30 பங்குகளை மட்டுமே ₹250 வாங்கிப்பாங்க. மீதமுள்ள 70 பங்குகள் திரும்பவும் உங்களோட டிமேட் கணக்கிற்கே வந்துடும். ஆஹா, இங்க தான் முதலீட்டாளர்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மீதமுள்ள 70 பங்குகள் நம்ம கணக்குக்கு திரும்ப வரும்போது பைபேக் முடிஞ்ச நிலையில மார்க்கெட்ல அந்த பங்குகளோட விலை சரிஞ்சிருக்கலாம். அப்படி நடந்தா அந்த 30 பங்குகளின் மூலமா கிடைச்ச லாபத்தை மீதமுள்ள 70 பங்குகளோட விலை வீழ்ச்சி அடிச்சிட்டு போயிடுமே. 100க்கு 100% அந்த ஆபத்து இருக்கு. இதுதான் பைபேக் ஆர்பிட்ரேஜ் செய்ய நினைக்கிறவங்க சந்திக்கிற மிகப்பெரிய சவால். நீங்க வெறும் அந்த குறுகிய கால பிரீமியத்துக்காக மட்டுமே ஆசைப்பட்டு இதுல நுழையக்கூடாது. அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு முதலீட்டாளரானன்னா என்னதான் முடிவெடுப்பது? உடனடியாக கிடைக்கிற இந்த குறைந்த ஆபத்துள்ள லாபத்தை, அதாவது லோயர் ரிஸ்க் கேஷ் அவுட் எடுத்துக்கிறதா, அல்லது நிறுவனத்தோட எதிர்கால வளர்ச்சியில நம்பிக்கை வச்சு பயணிக்கிறதா? இது முழுக்க முழுக்க முதலீட்டாளரான உங்களோட இலக்கை பொறுத்தது. உங்களுக்கு இப்போ உடனடியா பணம் தேவை, எந்த சந்தை அபாயமும் இல்லாம ஒரு பகுதியாவது நல்ல விலையில விற்க கிடைச்சா போதும்னா இங்க டெண்டர்ல பங்கேற்கலாம். சரி, ஒருவேளை நான் நீண்டகால முதலீட்டாளர்னா? நீங்க நீண்டகால முதலீட்டாளர்னா பைபேக்குக்கு பிறகு விப்ரோவோட நீண்டகால மதிப்பு எப்படி இருக்கும் பார்க்கணும். நிறுவனத்தோட லாப வரம்பு, அதாவது மார்ஜின் ரெக்கவரி எதிர்காலத்துல அதிகரிக்கும் நீங்க நம்புனா பங்குகளை தக்க வச்சுக்கிறது தான் அதிக லாபம் தரும். ஏன்னா பங்குகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு இல்லையா? ஆமா, பங்குகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறதால எதிர்காலத்துல நிறுவனத்தோட வியாபாரம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைஞ்சா கூட அது இபிஎஸ்ல மிகப்பெரிய உயர்வை ஏற்படுத்தும். அந்த நேரத்துல வேல்யூவேஷன்ஸ் மீண்டும் உயரும் போது மார்க்கெட் விலையை இந்த ₹250 தாண்டி செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஆக ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது விப்ரோவோட இந்த பைபேக் வெறும் பங்கு சந்தை நிகழ்வு கிடையாது. இது மூலதன ஒதுக்கீட்டோட மிக தெளிவான ஒரு அறிக்கை. முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்ப அளிப்பதோடு மட்டுமில்லாம எதிர்கால பணப்புழக்கம் குறித்தான நிர்வாகத்தோட அசைக்க முடியாத நம்பிக்கையும் இது காட்டுது. ஆமா, எந்த சந்தேகமும் இல்லாம இபிஎஸ் மற்றும் ஆர்ஓஇ இது மூலமா வலுப்பெறும். குறுகிய கால லாபத்தை தேடுறவங்களா இருந்தாலும் சரி, நீண்டகால முதலீட்டாளர்களா இருந்தாலும் சரி, இந்த ₹15,000 கோடி டெண்டர் ஆஃபர் ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு தான். ரொம்பவே சுவாரஸ்யமான நிறைய புதிய கோணங்களை கொடுத்த ஒரு உரையாடல் இது. சரி, இந்த ஆழ்ந்த தேடலை முடிப்பதற்கு முன்னாடி உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வியோ ஒரு சிந்தனையோ விட்டு செல்ல நான் விரும்புறேன். சொல்லுங்க. நாம இவ்ளோ நேரம் பேசின மாதிரி விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரியான முதிர்ச்சி அடைந்த பெரிய ஐடி நிறுவனங்கள் தங்களோட இபிஎஸ்ஐ உயர்த்துவதற்காக தொடர்ந்து இதுபோல பங்குகளை திரும்ப வாங்குறதையே ஒரு வழக்கமா மாத்திட்டாங்க. இது முதலீட்டாளர்களுக்கு இப்போதைக்கு லாபகரமானதா இருக்கலாம். ஆனா தொடர்ந்து பல ஆயிரம் கோடிகளை இப்படி பைபேக்கிற்காக செலவழிக்கும் போது அந்த உபரி பணம் புதிய தொழில்நுட்பங்களான செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் மாதிரி விஷயங்களோட ஆராய்ச்சிக்கோ அல்லது எதிர்கால கண்டுபிடிப்புகளுக்கோ போகாம முடக்கப்படுகிறதா? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. ஆமா, பங்குதாரர்களுக்கு லாபம் அப்படிங்கிற பெயரில் தங்களோட நீண்டகால புதுமை படைப்பு திறனை, அதாவது இன்னோவேஷன் கெப்பாசிட்டியா அவங்க சமரசம் செய்து கொள்கிறார்களா? ஒரு கட்டாதற்கு மேல் இந்த மூலதன திரும்பளிக்கும் கொள்கை நிறுவனத்தின் எதிர்கால எல்லையையே சுருக்கிவிடுமா? இதை நீங்களே சற்று சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த தேடலில் சந்திப்போம்.